இதுல காரம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேங்க. போதும் கொஞ்சமா தொட்டுக்கோங்க, சாப்பிடுங்க. மா, அப்பா. திலீப்பா, வா வா, உள்ள வா. வாடா வாடா வாடா. ஏப்பா, நீ சாப்பிட்டியா? நான் இப்பதான் நல்லா சாப்பிட்டு வரேன். நீங்க 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க. அதெல்லாம் முடியாது. அம்மா, நீ சொல்றது கேளுங்க. நான் சாப்பிட்டேன்னு சொல்றேன்ல. இது பாரு, சாப்பிடுங்கம்மா. அம்மா சமைச்ச சாப்பாடை நீ சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? சாப்பிடு. சொல்றேன்ல. சாப்பிட்டு தான் போவா. அவ திருப்திக்காவது சாப்பிடுறா. நீ சாப்பிடுடா. இருக்குடா, நிறைய இருக்குது பாரு. ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிடுப்பா. வயிறு நிறைய உமா, சாப்பிடு. நீ சாப்பிடு. சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கடா? எப்பவும் நல்லதானமா இருக்கும். ஆமா, என்னடா நீ மட்டும் திடீர்னு வந்திருக்க? அது ஒண்ணு இல்லப்பா, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் யோசிக்காம கிளம்பி வந்துட்டேன். நாங்களும் சம்பந்தி வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சரவணனை பத்தி நினைச்சுதான் வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். முத்தண்ணன் தான் வந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தாரு. அப்பதான் பிரபா போன் பண்ணி நம்ம சங்கிலி போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டான்னு சொன்னான். இல்லனா இந்த சாப்பாடும் இறங்காம அதையே நினைச்சு உட்காந்துட்டு இருந்திருப்போம். ஆனா அவர் சரண்டர் ஆயிட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லையம்மா. அப்போ கண்ணனுக்கு எதிராக கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடும்ல? ஆமாப்பா, இப்பதான் ஐயாவு கொலைகேஸ்ல இந்த நியாயமாவது கிடைக்க போகுதுன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே சரவணனுக்கு கெடுதல் பண்ணிட்டமேன்னு மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. இதை கேட்ட உடனே கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. திலீப்பா, உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கவிதா கிட்ட பேசுனியா? அவ எப்படி இருக்கா? நேத்து கூட பேசணுமா. அவ ரொம்ப நல்லா இருக்கா. என்ன வேலைதான் கொஞ்சம் அதிகம் போல இருக்கு. கன்சீவா இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் திலீபா, நீ வந்தபோது அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? நல்லா கேளுங்க. கர்ப்ப காலத்துல அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? அதுவும் கண்காணாத இடத்துல கவனிக்க கூட ஆள் இல்லாம அவ எவ்வளவு கஷ்டப்படுவா. நான் என்னப்பா பண்ணுவேன்? அவ வந்தாதானே நான் கூட்டிட்டு வர முடியும். அவளே வேலையை விட்டுட்டு வர மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறா. அவ எப்பவுமே அப்படிதான் சொல்லுவா. அதுக்காக இந்த மாதிரி நேரத்துல நீ அவளை அங்க விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்புதான். நீ அவளுக்கு ஒரு போன் போட்டு கூட அத்தை பேசணும்னு சொல்லு. அதுக்கு என்னம்மா, நான் இப்பவே போன் போட்டு தரேன். நீங்க தாராளமா பேசுங்க. ஆனா என்ன மட்டும் குறை சொல்லாதீங்க. சொல்ல மாட்டேன்டா. அவதான் வேலை முக்கியம்னு அங்கேயே இருக்கா. ஆனா நாங்க ஏற்கனவே பேசுறப்பவே சொல்லிட்டோம்மா, டெலிவரி அங்க நடக்க கூடாது, இங்கதான் நடக்கணும்னு. அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டேன். இனிமேலும் சும்மா வேலை வேலைன்னு தெரியாத, நான் அடுத்த மாசம் அங்க வந்து உனக்கு கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிருக்கேன். பின்ன குழந்தை அமெரிக்காவில பிறந்து அமெரிக்கா குடிமகனை ஆக்கலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. இங்கதான் டெலிவரி நடக்கணும். சரி, அவளுக்கு போனை போட்டு கொடு. நான் அவகிட்ட 2 வார்த்தை பேசணும். போன் போடு. சரி. போதும்பா போதும்பா. ஹலோ ஹலோ. கவிதா, நான் தான் திலீபன் பேசுறேன். சொல்லு திலீபா. அம்மா உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமா திலீபா. அதான் உங்ககிட்ட பேசி ஆகணும்னு சொன்னாங்க. இரு தரேன். சரி கொடு. ஹலோ, இது ஐஎஸ்டி கால் கவிதா. அதிகமா மீட்டர் ஓட்டாம நீ உங்க மாமியார் கிட்ட கொஞ்சமா அட்வைஸ் வாங்கிட்டு போனை வச்சிருக்கியா? இரு, இந்தாங்கம்மா. கவிதா, அத்தை எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க மாமாலாம் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீயும் திலீபன் கூட இங்க வந்திருக்கலாம்ல. இப்ப பாரு, அங்க தனியா எவ்வளவு கஷ்டப்படுற. அத்தை, இது நல்ல வேலை அத்தை. அவ்வளவு சுலபமா யாருக்கும் கிடைக்காது. வேலையில அத்தனை பொறுப்பையும் என்கிட்டயே கொடுத்துட்டாங்க அத்தை. என்ன பண்றது, விட்டுட்டு வர முடியல அத்தை. அவரு அடுத்த மாசம் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு அத்தை. இங்க திலீபனும் மாமாவும் ஐஎஸ்டி கால்ல என்ன கதை பேசிக்கிட்டே இருக்கீங்களேங்கிற மாதிரி என்ன பாக்குறாங்க. அவங்கள விடுங்க அத்தை. நீங்க சரி சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லிட்டு வச்சிடுறேன். இத பாரு, நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிச்சாதான் சுகப்பிரசவம் ஆகும். அதனால தாகம் எடுக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்ல. நிறைய தண்ணி குடி. சரிங்க அத்தை. பழம், காய்கறிங்க இதெல்லாம் நிறைய சாப்பிடு. ஜூஸ் குடி. மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கோ. எல்லாத்தையும் நேரத்துக்கு சாப்பிடணும். சரிங்க அத்தை. அப்புறம் படுக்கும்போது டாக்டர் சொன்ன பொசிஷன்ல மட்டும்தான் நீ படுக்கணும். அடிக்கடி இப்படி அப்படி திரும்பி எல்லாம் படுக்க கூடாது. அப்புறம் அங்க இருக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இந்த இறுக்கமான ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டுக்கவே கூடாது. நல்ல லூசா காத்தோட்டமான ட்ரெஸ்ஸா நீ போட்டுக்கோ. அப்படியே பண்றேன். அதுலயும் காட்டன் ட்ரெஸ் அத போட்டுக்கோ. சரிங்க அத்தை. அதுக்கப்புறம் அடிக்கடி சுடு தண்ணி வச்சு. போதும். என்னடா ஐஎஸ்டி கால்மா, ஏற்கனவே பேலன்ஸ் கம்மியா இருந்தது, அப்புறம் கட் ஆயிடும் பாத்துக்கங்க. சொல்லுங்க அத்தை. சரி கவிதா, ஐஎஸ்டி கால்லாம் கட் ஆயிடுமா? நான் வச்சிடுறேன். சரிங்க அத்தை. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோ. டெலிவரி டைம் வந்ததும் நம்ம ஊருக்கு நீ வந்து சேர்ந்துடணும். சரியா? கண்டிப்பா வந்து உடம்ப பாத்துக்கோமா. சரிமா. இந்த
டேய், 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 எங்கிட்ட குடுறா. நானும் 2 வார்த்தை பேசணும்ல. அப்பா கட் பண்ணிட்டாப்பா. சரிடா. ஏங்க நான் பேசினானா நீங்க பேசினானா? அவன் வேற ஐஎஸ்டி கால்னு சொல்றான். நம்ம கவிதா பரவாயில்லங்க. நான் சொன்னது எல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு சரிங்கத்த சரிங்கத்தன்னு சொன்னான். ஆனா ஆனா அவந்திக்காவ பாத்தீங்களா? உங்க வேலைய பாருங்கன்னு துரத்தி விட்டுட்டா. டேய் டேய் டேய், உம்மா சாப்பிடும்போது அழக்கூடாது. இத பார், ஒவ்வொருத்தர் குணமும் ஒரு மாதிரி. அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணிக்கிட்டுமே. எனக்கு அந்த வீட்ல இருக்க பிடிக்கலம்மா. பழைய மாதிரி நம்ம வீட்ல ஒண்ணா இருக்கணும். என்னதான் நம்ம எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோமே தவிர எல்லாருமே நடிக்கிறோம்மா. அந்த வீட்ல நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்தோமேமா, அந்த வாழ்க்கை எப்ப திரும்பி கிடைக்கும்னு இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த சேட்டோட கடனை அடிச்சிட்டு அந்த ஈஸ்வரி கிட்ட நான் விட்ட சவால்ல அம்மா ஜெயிச்சு காட்டு வேண்டா. அதுக்கப்புறம் நாம எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா இருக்கதான் போறோம். அப்பா என்னாச்சு? இல்ல, ஒண்ணு இல்ல. கவிதா என்ன நினைச்சுக்கிறா போல இருக்கு. என்ன நீங்க 2 பேரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? என்னடா இவன் இப்படி சாப்பிடறான்னு பாக்குறீங்களா? என்ன இதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம அங்கங்க சுத்திக்கிட்டு இருந்தேன்னா பசி வேற அதிகமா இருக்கு. அதனாலதான் இப்படி சாப்பிடுறேன். கண்ணு வச்சிடாதீங்க. சும்மா விளையாடாத கண்ணா. இந்த குடும்பத்தை காப்பாத்த நிறைய பணம் தரேன்னு சொல்லியிருக்க. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்? திடீர்னு எங்க கண்ணு முன்னாடி வந்து நின்ன சாமியா தெரிஞ்ச உன்னை தப்பாவே நினைக்க மாட்டோம். நல்லா சாப்பிடு கண்ணா. எல்லாரும் என்ன கைவிட்ட மாதிரி இருக்கிறப்போ நீ இப்படி பேசுற வார்த்தை தான் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இனிமேல் இதுவும் என் குடும்பம் மாதிரி தான். கவலைப்படாதீங்க. சுப்புக்கு நான் செய்யாம விட்டதெல்லாம் இனிமே சேர்த்து செய்யறேன். கண்ணா, அம்மா வாமா. சாப்பிட்டுட்டு இருக்கப்ப எந்திரிக்காதப்பா. போய் சாப்பிட்டு வா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். போடா போ. ஏண்டா நல்லா சாப்பிட்டு வர வேண்டியதானே? ஏன் பாதியிலே எந்திரிச்சு வந்த? இதுக்கப்புறம் நீ எப்ப நல்ல சாப்பாடு சாப்பிட போறியோ நான் தான் வெயிட் பண்றேன்னு சொன்னல. ஏமா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னமா சாப்பாடு வேண்டி கிடக்கு. நீங்க வந்தது எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குமா? அதியம்மா நீ இனிமே எப்போ நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன்னு கேட்டீங்க. என்ன உங்க சமையல நீங்களே கிண்டல் பண்றீங்களா? நல்லா பேச மட்டும் கத்துக்கிட்ட. ஆனா அம்மா கிட்ட போய் மட்டும் உன் இஷ்டத்துக்கு பேசுவல்ல. அம்மாவுக்கு தெரியாம அத்தனையும் மறைப்ப. அம்மா தங்கச்சின்னு குடும்பத்தையே ஏமாத்துவ, அப்படித்தானே? அம்மா என்னம்மா சொல்றீங்க? அதான் எல்லாமே அந்த பிரபா பண்ணவலன்னு உங்ககிட்ட சொன்னலம்மா. நான் எதுக்காகமா உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? நான் ஏமா அப்பாவை கொலை பண்ண போறேன்? அவ்வளவு பாசமான அப்பாவை கொல்ல எனக்கு எப்படி மனசு வரும்? அப்ப நீ இன்னும் நம்பல? நான் அப்பாவிமா, என்ன நம்புமா, என்ன நம்புமா, நான் அப்பாவிமா. டேய், இது பொய்யில்ல, இது இது நடிப்புல. எப்படிரா எப்படி எப்படிரா எப்படி எப்படிரா எப்படி சொன்ன அப்பனே உன்னால கொலை பண்ண முடிஞ்சது?
சொல்லுடா, சொல்லு. எப்படி? சொல்லுடா, சொல்லு, சொல்லுடா. கொலையும் பண்ணிட்டு என் முன்னாடி இத்தனை நாளா எப்படி உன்னால நடிக்க முடிஞ்சது? சொல்லுடா. இப்ப கூட பாரு, ஒண்ணும் பண்ணாதவன் மாதிரியே என் முன்னாடி நடிக்க தானே செய்யற. என் முகத்தை பாரு, பாருடா, பாரு, நல்லா பாரு, பாருடா, பாரு, என்ன பாரு, என் கழுத்தை பாரு, உன் அம்மாவோட முகத்தை பாரு, நல்லா பாருடா. பெத்த அம்மா தாலி அறுக்க கூட உனக்கு மனசு வந்திருக்குன்னா என்னால அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலடா. தாலி இல்லாத அம்மா கழுத்து பிள்ளைங்களால பார்க்க முடியுமா? சொல்லுடா. ஆனா நீ என் தாலிய அறுத்து தினமும் பார்த்து பார்த்து ரசிச்சிருக்க இல்ல? இப்படி செஞ்சுட்டு ஆனா இப்போ நான் பண்ணலன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி மாறல? ஏன் இப்படி மாறல? சொல்லு, சொல்லுடா, சொல்லு. கேக்குறல, கேக்குறல, சொல்லுடா, சொல்லு. கான்ஸ்டபிள்ஸ் வாங்க. டேய் இருடா, இரு. அம்மா என்ன விடுமா? தப்பிக்க முடியாது. அம்மா விடுமா? இவனை விடாதீங்க சார். சார் என்ன விடுங்க சார். சார் நான் எதுவுமே பண்ணல சார். சார் என்ன விடுங்க. அவனை இழுத்து போடுங்க. இழுத்து போடுங்க. போட்டுருங்க சார். போடுங்க சார். சார் போடுங்க, போடுங்க. அம்மா நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன விட சொல்லுங்கம்மா. அம்மா சார். டேய் நீ இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கணும்னு உன்கிட்ட பாசமா பேசுனேன். நீ எப்ப மாட்டு வந்தாண்டா இது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ வகையா மாட்டிக்கிட்ட. இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. பெத்தவ வாயால சாபம் வாங்குறதை விட கேவலமான விஷயம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் நேருக்கு நேரா சாபம் விடுறேன். நீ விளங்கவே மாட்ட. என் புருஷ ஆவி உன்னை சும்மா விடாதுடா. என் புருஷனை கொன்னவனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு உங்க அப்பா போட்டோ முன்னாடி சத்தியம் பண்ண விடா நானு. இப்ப நான் அதை நிறைவேத்திட்டேன். இனிமே உனக்கு மன்னிப்பே கிடையாதுடா. இழுத்துட்டு போங்க சார். அவன வண்டில இழுத்துட்டு போங்க சார். இழுத்துட்டு போங்க. என்ன நம்புமா? தூக்கில போடுங்க. அந்த பிரமாதமா காரணம் நான் எதுவுமே பண்ணலமா. அவனை விசாரணை ரூமுக்கு சரிங்க கூட்டிட்டு போங்க. சார். நான் வரேன். ஆயா உள்ள போ. சார் எங்களை எதுக்கு சார் உட்கார வச்சிருக்கீங்க? நாங்கள் கிளம்பலாமா? என்னது கிளம்புறீங்களா? யோ நீங்க தான் முக்கியமான சாட்சி. நாளைக்கு இவனை கோர்ட்ல கொண்டு போய் ஆஜர்படுத்தும் போது நீங்க தான் சாட்சி சொல்லி ஆகணும். அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். உங்களுக்கு தேவையான சாப்பாடு வந்துடும். சாப்பிட்டு ஏதாவது ஒரு செல்ல தூங்கிடுங்க. சரியா? சரிங்க சார். சரிங்க சார். உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வெளி உலகத்துக்கு கம்பெனி நடத்துற மாதிரி தோரணையா இருக்கிறது. ஆனா மனசுக்குள்ள அத்தனை வன்மத்தையும் வச்சுக்கிட்டு ஊர்க்குடியை கெடுக்கிறது. அப்படித்தானே சார்? நான் இப்பவும் பிசினஸ் மேன் தான். நீங்க தான் தேவையில்லாம ஒரு கேஸை போட்டு என்ன உள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீ பண்ற பிசினஸே அடிச்சு புடுங்கிறது தானே கேள்விப்பட்ட. நீ பிசினஸ் மேனா? இப்ப கூட ஒண்ணுமே பண்ணாத மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க. ஏண்டா கொலகார போயில? நீ இருக்கிற இடத்த சொன்னதே உங்க அம்மா தான்டா. ஏகப்பட்ட கேஸ்ல உனக்கு சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டிசிகிரி சுப்புன்னு எல்லாரு கொலையிலுமே உன் மேலதான்.
பேசினா உண்மை வராது. கான்ஸ்டபிள்ஸ் சார் சொல்லுடா, உங்க அப்பாவை எதுக்காக கொன்ன? இல்ல உன்னை வேற யாராவது கொல்ல சொன்னாங்களா? சார் யாராச்சும் சொந்த அப்பாவை கொல்லுவாங்களா சார்? ஆனா நீ கொன்னிருக்கியா? கண்ணுன பயங்கரமா தாளிக்கிறாங்க பொழுது. நம்மள ஆள் வச்சு அடிச்சான்ல, நல்லா வாங்கட்டும். உண்மையை சொல்லு. உன் அப்பா எதுக்காக கொன்ன? பல நாள் திட்டம் போட்டு நாள் எதிர்பார்த்திருந்து கொன்னியா, இல்ல அந்த நேரத்து கோவத்துல வெறியத்துக்கு கொன்னியா? சார் நான் கொலைய பண்ணல சார். என்ன நம்புங்க சார். சார் எங்க அம்மாவை கூட யாரோ போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க சார். அப்ப நீ உண்மையை சொல்ல மாட்ட. ஏண்டா நீ தான் உன் அப்பாவை கொன்னன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்ற? ஒத்துக்க மாட்டியா? இல்லன்னா உன்னை அடிச்சு ஒத்துக்க வைப்பேன். புரியுதா? நான் பண்ணல சார். நான் கொலை பண்ணல சார். நான் பண்ணல சார். நான் ஒத்துக்க மாட்டேன் சார். சொன்னா கேளுங்க சார். உன்கிட்ட பேசி பலன் இல்ல. உண்மையை சொல்லு. சொல்லு. டேய், ஏன் உன் அப்பாவை கொன்ன? அதுல என்ன மோட்டிவ் உனக்கு? சொல்லுடா. ஏட்டையா சார், ஒரு பேப்பர் பணம் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். இவன் சொல்றத அப்படியே வாக்கு மூலமா எழுதுங்க. சரிங்க சார். இவங்கிட்ட கடைசியா கையெழுத்து வாங்கிக்கலாம். சொல்றா. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாக்கு என் மேல பாசமே கிடையாது சார். கிருஷ்ணன் பேத்த பசங்களை எல்லாம் நல்லா பெரிய ஆளாக்குனாரு சார். ஆனா எங்க அப்பா கிருஷ்ணனுக்கு சேவகம் பண்றேன்னு சொல்லி அந்த குடும்பத்தை வளர்த்து விட்டாரே தவிர எங்க குடும்பத்துக்கு எதுவுமே செய்யல சார். நான் தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு கூட அவர் எதுவுமே பண்ணல சார். என்ன மற்ற தட்டுறது வேலையை வச்சிருந்தாரு. அதனால எங்க அப்பா மேல எனக்கு ரொம்ப நாளாவே கோபம் இருந்தது சார். அன்னைக்கு கூட கிரி சாரை பத்தி ஏதோ கிருஷ்ணன் கிட்ட சொல்ல போறேன்னு ராத்திரியில கிளம்பி போனாரு சார். கிரி சார் தான் அந்த சமயத்துல எனக்கு உதவி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு சார். கிரி சார் சொல்லவும் நானும் அவரை துரத்திட்டு போய் அவரை தடுத்தேன். ஆனா எங்க அப்பா என் பேச்ச கேட்காம என்னை தள்ளி விட்டுட்டு போனாரு. ஆனா அப்பவும் நான் அவரை கொலை பண்ணுன்ற எண்ணத்துல போல சார். அந்த நேரம் பார்த்து கிரி சார் எனக்கு போன் பண்ணி என்ன நல்லா ஏத்தி விட்டாரு. இதுக்கு மேல உங்க அப்பாவை விட்டு வச்சா நான் மாட்டிப்பேன். எனக்காக நீ அவரை கொலை பண்ணிரு, நீ கேட்டதெல்லாம் நான் செய்யறேன்னு சொன்னாரு சார். எனக்கு வேற ஏற்கனவே எங்க அப்பா மேல பயங்கரமான கோபம் இருந்துச்சு. அந்த நேரத்துல என்ன பண்றதுனே தெரியாம சொல்லு. அந்த நேரத்துல என்ன பண்றதுனே தெரியாம பதட்டத்துல எங்க அப்பா கழுத்துல காலை வச்சு அழுத்தி மிதிச்சு கொண்டுட்டேன் சார். முடிஞ்சது. இதுக்கு போய் இத்தனை நாளா எத்தனை நாடகம் நடத்தின? எல்லாமே ஒரு நாளைக்கு முடிவுக்கு வந்துதானே ஆகணும். கேட்டையா, அவங்ககிட்ட கையெழுத்து வாங்க. சரிங்க சார். நாங்க சார் ஆ, இதப்படி கையெழுத்து போடு. டேய், அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே, அப்புறம் என்ன கையெழுத்து போடு. சார்.
வாக்குமூலம் வாங்கியாச்சு கண்ணா. இனி உன் கதை முடிஞ்சது. இந்தாங்க. ஹலோ பிரபா, நான் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரன் பேசுறேன். எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. போதும்.